2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் இம்முறை இதுவரை மொத்தமாக 13 போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 14வது போட்டியாக இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பெங்களூர் மைதானத்திலே மோதப் போகின்றன. இம்முறை ஐபிஎல் சீசனை பொறுத்தமட்டில் இதுவரை இடம்பெற்றிருக்கக்கூடிய போட்டிகளை பார்க்கும் போது இதுவரை காலமும் ஐபிஎல் சீசன்களில் வெற்றி பெறாத சாம்பியன் ஆகாத அணிகள், அதாவது ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் சீசனிலிருந்து இதுவரை அனைத்து சீசன்களிலும் விளையாடியிருந்த அணிகளில் 3 அணிகள் சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை. ஒன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, இரண்டாவது அணி பஞ்சாப் கிங்ஸ், மூன்றாவது அணி டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த 3 அணிகளும் இதுவரை இவ்விரண்டு போட்டிகளில் விளையாடி அந்த இவ்விரண்டு போட்டிகளிலுமே வெற்றி பெற்று 4 புள்ளிகளை பெற்று முதல் 3 இடங்களிலே இருக்கின்றன. எனவே சாம்பியன் ஆகாத அணிகள் இதுவரை ஆதிக்கம் செலுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து வரும் போட்டிகள் எந்தெந்த மாற்றங்களை எதிர்நோக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். 4வது அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி இருக்கின்றது. இந்த அணி 2 போட்டிகளில் மாத்திரம் விளையாடி இருக்கின்றது. மும்பைக்கு எதிராக வெற்றியை பெற்றிருந்தது, பஞ்சாபுக்கு எதிராக தோல்வியை சந்தித்திருந்தது. 2 புள்ளிகளோடு 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது. ஏனைய அணிகள், இந்த 4 அணிகளை தவிர்த்து ஏனைய 6 அணிகளை பொறுத்தமட்டில் தலா 3 போட்டிகளில் விளையாடி ஒவ்வொன்றில் மாத்திரம் வெற்றி பெற்று 2 புள்ளிகளோடு இறுதி 6 இடங்களில் இருக்கின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், 2 போட்டிகளில் கடந்த 2 போட்டிகளிலுமே தோல்வியை சந்தித்திருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இது சென்னை ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் கூட சென்னையினுடைய நம்பிக்கை இருக்கின்றது. சிஎஸ்கே பொறுத்த மட்டும் ஒவ்வொரு சீசனிலும் ஏற்ற இறக்கங்களோடு விளையாடுகின்ற ஒரு அணி. சில நேரங்களில் தோல்வி சந்திக்கும், பல வெற்றிகளை அனுபவிக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டெழுந்து இறுதிப் போட்டி வரை முன்னேறுகின்ற, அதை போன்று சாம்பியன் ஆகின்ற வல்லமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் இருக்குது. அந்த வலிமை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இருக்கின்றது. இம்முறை வீரர்கள் பலர் புதியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அனுபவம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முக்கியமான போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்தடுத்த கட்டங்களில் சிறப்பாக விளையாடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுவரை இந்த போட்டிகளை பொறுத்த மட்டில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள் யார், அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கக்கூடிய வீரர்கள் யார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியினுடைய மேற்கிந்திய தீவுகள் அணியின் துடுப்பாட்ட வீரர் நிக்கோலஸ் பூரா 189 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் 3 போட்டிகளில் விளையாடி. அதேபோன்று ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய தலைவர் 149 ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் 2 போட்டிகளில். சாய் சுதர்ஷன் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 137 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் 2 போட்டிகள். பொறுத்தமட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸின் நூர் அகமது 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் மிச்சல் ஸ்டார்க் 8 விக்கெட்டுகளையும், கலீல் அகமது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய பந்து வீச்சாளர் 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார்கள்.